ஹாய் மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன். அதாவது 500 வருடங்களுக்கு முன்பு சேரன் இங்கே ஆண்டுகிட்டு இருக்கும்போது இங்கே கோட்டையாக இருந்தப்ப ஒரு சின்ன மாரியம்மனை வச்சு நம்ம வழிபடுறோம்னு சொன்னாங்க. 500 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த கோயில், இந்த அம்மாவை பற்றி என்னன்ட்டு மக்கள்கிட்ட கேட்கலாம் வாங்க. அம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இந்த கோயில் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் என்ன ஊருங்கம்மா? நாங்க எர்மாபாளையங்க சார். இந்த கோட்டை மாரியம்மனுக்கு நான் சின்ன வயசுல இருந்து இதே மாதிரி அக்னிகாரம் எடுத்து அளவு குத்தி வந்துட்டு இருந்தேன். சில கல்யாணம் ஆன பிறகு வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நடந்து ரொம்ப கஷ்டத்துல நின்றேன். அப்ப இதே சன்னிதான 3 குழந்தைங்களோட உட்கார்ந்து அழுங்க. நான் இருக்க, நீ போன்னு சொல்லி எனக்கு ஒரு அம்மா சொல்லி கை கொடுத்து, நீ போம்மா நான் உன்னை பாத்துக்கிறேன்னு. அந்த நம்பிக்கையில இன்னும் நாள் வரைக்கும் நான் இந்த அம்மாவுக்கு அக்னிகரை எடுத்து அளவு குத்தி என்னால முடிஞ்ச செய்யறேன். நான் நம்பி வீணா போகல. இவ அவ்வளோ சக்தி வாய்ந்தவ. 8 பட்டிக்கு மட்டும் இல்ல, எல்லா உலகத்துக்கும் சக்தி வாய்ந்த தெய்வம். ஆனா நம்மனை யாரும் வீண் போனதில்லை. இதுக்கு மேலேயே அவன் பெருத்து வரணும், மக்களை பெருத்து எல்லாத்தையும் மனசார வேண்டும்னா மனசார எல்லா வரத்தையும் கொடுப்பான். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனா என் வாழ்க்கையில ரொம்பவே நான் அனுபவிச்சு எனக்கு திருப்பி கொடுத்துட்டான். என் வாழ்க்கை போய் என் பிள்ளைங்களை வச்சு திரும்பி என் வாழ்க்கை எனக்கு ஒரு பையனை கொடுத்து நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அந்த அம்மா ஓம் சக்தி கோட்டை மாரியம்மன் 8 பட்டிக்கு உள்ள தெய்வம் தான் எனக்கு தோணை. அந்த அம்மா அருளால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த செஞ்சுட்டு இருக்கேன். நல்லபடியா இருக்கேன். எல்லாரும் நம்பி வராங்க. இன்னும் கோடியான கோடி ஜனங்க இவரை தேடி வருவாங்க, தேடி இருக்காங்க. ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். உன்னால ஒரு கல்புறதை போச்சுனா கூட அம்மா மனசார வேணும் நிற்பான், கூப்பிட்டு நிற்பான். நான் நம்பி. அதாவது இப்போ ஆடி மாசத்துக்கு முன்ன போன வருடம், அதுக்கு முந்தின வருடம் இப்போ நோம்பி போட்டிருப்பாங்க. அப்போ அம்பாள் உள்ள மட்டும்தான் பூ போட்டு அம்மாவை ஜோடனை பண்ணி கோயிலுக்குள்ள மட்டும்தான் அம்மா ஊர்வீத வருவாங்க, சப்பரத்தில் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எந்த வருடம் இல்லாமல் இந்த வருடம் அம்மா தேர்ல வராங்க. அதாவது சப்பரத்தில் தேர்ல வச்சு அம்மாவை வீதி உலா கொண்டு வராங்க. இதை பத்தி உங்க கருத்து என்னங்கம்மா? அம்மா, இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் கொடுப்பன தேர் வரும்னு யாரும் வாழ்க்கையில ஜனங்க நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா இவ தேர் செஞ்சு பல காலத்து கனவு. ஆனா இந்த அம்மா இந்த உலகத்துல இந்த இடத்துல இந்த கோட்டை மாரியம்மன் பேர்ல வரணும்னு இருந்துச்சு. எல்லா மக்களும் சேர்ந்து செஞ்சாங்க. நல்லபடியா இருக்கா. ஆனா எல்லாத்தையும் நல்லபடியா காப்பாத்துவா. ஆனா என்னுடைய மனசுல நான் தான் நினைக்கிறேன், காப்பாத்துவா. இந்த தேர் பெரிய பெரிய வெற்றி இந்த அம்மாவுக்கு. அம்மா, இது 8 பட்டிக்கு சேர்ந்ததும் பெரிய மாரின்னு சொல்றாங்க. இந்த பெரிய மாரிக்கு பூ 18 நாள் சாட்ட நோட்டிக்கு அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற 8 பட்டிக்குமே இவங்க பூ எடுத்துட்டு போய் அங்க சாட்டுவாங்கன்ட்டு கதை இதா சொல்றாங்க. உங்களுடைய கருத்து இதுல என்னமா இருக்கு? இதுல என்னோட கருத்து என்னன்னா, 8 பட்டி மட்டும் உள்ளதும் தேடி கொண்டாந்து அவங்களுக்கு உள்ளது என்னவோ மனசார கொடுத்துட்டு மனசார வேண்டிட்டோம். எல்லாத்தையும் காப்பாத்துமான்னு மடியேந்தி நிற்பாங்க. எல்லாத்தையும் பார்ப்பா. ஆனா என்னோட இதுல கண்ணை முழிச்சு பார்த்து நான் பார்த்துருக்கேன். இந்த அம்மா பெரிய பெரிய மிகமிருந்த ஜனங்கள்ல பெருத்தவ. அதனால இவ கோட்டை மாரியம்மன் மட்டும் இல்லை, 8 பட்டிக்கு உசந்த நிக்கிற தெய்வம் அம்மா. அங்காள பரமேஸ்வரி ரூபத்துல கோட்டை மாரியம்மன் நிற்கிறான். எல்லா ஜனங்களும் இவ பேரே மக்களை பெத்தவ. அதனால மக்களை பெத்த கோட்டை மாரியம்மன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, அதாவது நீங்க இங்க கும்பாபிஷேகம் போட்டாங்க. அதாவது இந்த வருடம் கும்பாபிஷேகம் போடும்போது இங்க சேலத்துல இருக்கிற மக்களுக்கும் நம்மளுடைய சேனல்ல இருந்து எல்லாத்துக்குமே கேட்டிருப்பாங்க. அதாவது ஒரு பச்சைக்கிளி என்னைக்கு அம்பாளுக்கு கோபுரம் ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து செங்கோல் மேல ஒரு பச்சைக்கிளி உட்கார்ந்து இருந்தது. அதாவது கும்பாபிஷேகம் முடிஞ்சு கூட அந்த பச்சைக்கிளி இருந்ததுன்னு ஒரு இதா சொல்றாங்க. நம்ம கண்ணார நேரா அம்மாவை பார்த்தோம். இதை பத்தி நீங்க என்னமா நினைக்கிறீங்க? அது அந்த தெய்வமா வந்ததாதான் நாங்க நினைக்கிறோம். இத்தனை காலமா எனக்கு விவரம் தெரிஞ்சு 47 வருஷத்துல நாங்க பார்த்ததில்ல. அந்த இப்பதான் அந்த அம்மா பச்சை துணியா ரூபத்துல நிக்கிறா. அதாவது அந்த ரூபத்துல எல்லா மக்களையும் பார்த்துருக்கோம். மனமாற அதையும் நாங்க பார்த்தோம். அது தெய்வமா தான் நாங்க நினைக்கிறோம். அந்த கோட்டை மாரியம்மனை கிளி ரூபத்துல வந்திருக்காங்க. மனுஷ ரூபத்துல எல்லாம் வந்துட்டாங்க. கிளி ரூபத்துல அந்த பச்சை கிளியா வந்ததாதான் எல்லா ஜனங்களும் ஓடோடி பார்த்தாங்க. ஓடியான கோடி ஜனங்க பார்த்தாங்க. இன்னைக்குதான் கூட்டக்கம் நிறைய பார்த்தாங்க. அந்த கிளி ரூபத்துலதான் வந்திருக்கான் அந்த அம்மா. அன்னையே 8 வேட்டை கட்டியாலும் சேலத்து கோட்டை மாறி
ஓடி வருவாய். அத்திமுகனை சிறை மீட்ட சக்தி சிவசங்கரி அங்கார வீரசக்தி